ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வளகாப்பு வீடியோ வந்து நேற்று வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு, ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் என்னோட ஜுவல்லரி வந்து ஒவ்வொன்றும் எத்தனை பவுனு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஜிமிக்கி வந்து கோல்டா கவரிங்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஜிமிக்கி வந்து கோல்டு ஜிமிக்கி தான். எத்தனை பவுனு அப்படின்னா 19 கிராம், கரெக்டாக 19 கிராம். எக்ஸாக்டாக எத்தனை பவுனு அப்படின்னு தெரியல. 2 பவுனுக்கு மேலே 2.5 பவுனுக்கு உள்ள அந்த 16 கிராம்லேருந்து 19 கிராம் அந்த மாதிரி. ஸோ கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 19 கிராம். இது வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சும்மா நார்மலாக நம்ம வந்து சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு ஏதோ ஒரு கோல்டு ஷாப்பில் வந்து இந்த ஜிமிக்கி வந்து 19 கிராமில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருந்தேன். எனக்கு இந்த லக்ஷ்மி பேட்டர்ன்லாம் இருக்கும்ல, நான் உங்களுக்கு சைடில் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லக்ஷ்மி பேட்டர்ன்லாம் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் வந்து சின்ன ஜிமிக்கிலாம் வந்து போட்டால் என் ஃபேஸுக்கு வந்து அது எடுக்கவே மாட்டேது. ஒரு மாதிரி வந்து தோடு போட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்கேன். அட் த சேம் டைம் வந்து மூஞ்சி வந்து நல்லா முகம் வந்து நல்லா வந்து பெரிய முகமாக இருக்கா. ஸோ அதனால் குட்டி ஜிமிக்கிலாம் போட்டால் எடுத்து கொடுக்கல எனக்கு. ஸோ அதனால் வந்து பெரிய ஜிமிக்கி தான் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் இருக்கக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாங்க. ஸ்டோனே கிடையாது, ஸ்டோனு இந்த எனாமல் சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் கலராக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது, பியூர் கோல்டாக இருக்கணும், அப்படியே ஃபுல்லாக பார்க்கவே அப்படியே கோல்டன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு வந்து இந்த கல் வச்ச ஜிமிக்கி இருக்கும்ல, அது மாதிரி போடணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து எதுக்காக சொல்லிட்டேன், ஏன்னா அது வந்து அடுக்கெலாம் வைக்கும் போது கல் வச்ச ஜிமிக்கி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கல்லெல்லாம் போனதுக்கப்புறம் மீதி எவ்வளோ பவுன் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து எடுத்துப்பாங்க. விற்கும் போது ரொம்ப ரேட் கம்மியாக லோவாக போகும். வாங்கும் போது கல் வச்சுமிக்கி ரேட் அதிகமாக இருக்கும், விற்கும் போது ரொம்ப கம்மியாக போகும் அப்படின்னு சொன்னனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வச்சு ஜிமிக்கி வாங்காமல் இந்த மாதிரி பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது நிறைய ஜிமிக்கி பார்த்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது என்ன மாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னா, இந்த மேலே ஒரு ரவுண்டு இருக்கும், கீழே வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மைல்மா இருக்கும், அப்புறம் ஒரு ஜிமிக்கி இருக்கும். அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு. மேலே ஒரு ரவுண்டு, அப்புறம் 2 மைல், அப்புறம் ஒரு நல்ல அழகான ஒரு ஜிமிக்கி வந்து தோகும். அது மாதிரி தான் பிளான் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 பவுன் அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு. ஆனால் அது போட்டால் எனக்கு வந்து எடுப்பாகவே தெரியவே இல்லை. நான் அன்றைக்கின்னு பார்த்து சாயிலாம் வந்து கட்டு போனேன், நல்லா ப்ராடாக நல்லா குண்டாக இருந்தேன்னா எனக்கு எடுப்பாகவே தெரியவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த ஜிமிக்கி பார்த்தோன்னே நல்லா பெருசு, நான் தேடும் போது நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு தான் போய் தேடும் போது தான் இந்த ஜிமிக்கி பார்த்தேன். ஆமாம் இல்லை, இது நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்த சேம் அதே ஜிமிக்கி, அது ரீல்ஸில் பார்த்தது இல்லை அப்படின்னு எத்தனை போகணும் அப்படின்னு கேட்டபோது அவங்க 19.2 19.3 சம்திங் ஏதோ சொன்னாங்க, சரி ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ரீல்ஸில் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த ஜிமிக்கி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் தேடும் போது மேலே வந்து ரவுண்டு மாதிரி இருக்கும் போது தான் பார்த்தேன். பட் எனக்கு வந்து அந்த திலகம் ஷேப்பில் தான் வந்து கிடச்சிது. சரி ஓகே, அதுவும் கீழே இருக்க ஜிமிக்கி தான் பர்டிகுலர் ரொம்பவே வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்து இதை பற்றி ஜிமிக்கி பற்றி கேட்டனால நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையெல்லாம் சீவிட்டேன், ஆனால் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் வந்து மாமாட்ட கேட்டேங்க. ரொம்ப நாளாக எப்படி கிட்டத்தட்ட ஒரு நியர்லி வந்து ஒரு 2 மந்த்தாக கேட்டுட்ருக்கேன். என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து கேட்டே இருந்தேன். ஆக்சுவலாக வந்து மாதத்தில் ஒரு வாட்டியாவது அங்கே எப்படியா மாமா கூட்டி போயிடுவேன். ஏன்னா சென்னையில் எங்கே பார்த்தாலும் இந்த பாசுமதி அரிசியில் தான் பிரியாணி போடுறாங்க. எனக்கு வந்து பர்டிகுலராக நான் வந்து திருச்சிக்கார பொண்ணு இல்லை. ஸோ திருச்சியில் எங்கள் ஊர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சீரக சம்பா அரிசி, அப்புறம் வந்து ஏதோ இன்னொன்று பொன்னின்னு சொல்லுவாங்க, ஏதோ குட்டி குட்டியாக தான் இருக்கும் மேக்ஸிமம், அந்த மாதிரி அரிசிலலாம் வந்து போடுவாங்களா. இங்கெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் பாசுமதி அரிசியாக புலாவ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹோட்டலில் வந்து சீரக சம்பா அரிசி மாதத்தில் ஒரு நாள் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக கூட்டிகிட்டே போகல. இன்றைக்கி நாங்கள் ஒரு 4 நாளாக டெய்லியும் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் நானும் ஜஸ்வி கன்வி எல்லாம் காலெல்லாம் வந்து கெஞ்சி கிளவி போகலாம் இல்லை இன்றைக்கி சாப்பாடு செம்ம, இன்றைக்கி சப்பாத்தி போட்டு இன்றைக்கி மாவு இருக்குது, மாவு ஃபுல்லாக காலி பண்ண சொல்லிட்டே இருப்பார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கடைக்கு வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்து கிளம்பி பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் மாமா வந்து நாங்கள் இங்கே வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம். இல்லை ஜஸ்விகா, ஜஸ்வி பாருங்கள் உச்சி குடி போட்டிருக்கா, ஃபஸ்ட் டைம் தென்னை மரம். கல்வி உன் குடுமி காட்டுடி. சாப்பிட்றேங்க, அவள் சாப்பிட்ற மும்மரத்தில் இருக்காங்க. அவருக்கு வந்து 2 குடுமி, எப்படியும் அவள் சாப்பிட மாட்டாது. கண்வி இங்கே வந்து போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஆனியன் கூட சாப்பிடுவா. அவள் கரெக்டாக சாப்பிட்றா. லைட்டாக வந்து அது வாயில் பட்டுருச்சு.
ரைட் கையில் சாப்பிடு. ரைட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்டு. வெரி குட். சாப்பிடு. இந்த கை டச் பண்ணக்கூடாது. அந்த கை சாப்பிடு. இந்த கையில் சாப்பிடு. இந்த கை டச் பண்ணக்கூடாது. ஓகே? அந்த கை எடுக்கக்கூடாது. இந்த கையில் எடு. அந்த கையில் சாப்பிடு. வெரி குட். சாப்பிடு. அதில் சாப்பிடு. சாப்பிடு. இந்த கை எடுக்கக்கூடாது. அந்த கையில் எடுத்துக்கோ. அந்த கையை இங்கே வச்சுக்கோ. அந்த கையை கியூட்டாக இருக்கு நீ சொல்லித்த கொடுக்குறது அவளுக்கு. எடுத்து சாப்பிடுக்கணும். இந்த கையில் எடு. அந்த கையில் எடு. சாப்பிடு. அவள் பக்கத்தில் வச்சு கொடுமாம்மா. இதை அப்படியே பக்கத்தில் அப்படி கொடு. எல்லாம் ஓகே. ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஒரு பிரெட் அல்வாவோ இல்லை அந்த முஸ்லீம்ஸ்லாம் வைப்பாங்கள்ல ஒரு இதில் வைப்பாங்கள்ல, அது பேர் என்ன, தக்காளியில் போட்டு சாப்பிட்ருக்காது. சாப்பிட்ருக்கேன். தக்காளி சர்க்கரை எல்லாம் போட்டு அதில் முந்திரிலாம் போட்டு ஸ்வீட்டாக இருக்கும். யாரு ஊட்டாங்களா? அம்முக்கா தான். ஆமாம், தக்காளி இது இருந்துச்சா? ஐயோ சூப்பராக இருக்கும் அது. சிக்கன் 65 பிரியாணி தக்காளி நான் சாப்பிட்டேன். சூப்பரா தக்காளியில் முந்திரிலாம் போட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே இருக்குது நல்லா. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எப்படின்னா 8th படிக்கும்போது அந்த புதானத்தில் ஃப்ரெண்டு ஸ்கூலில் இருக்காங்க. சாப்பிட்ருக்காங்க. அதனால அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த தக்காளி ஓ இதில் சாப்பிடல, ஃபாத்திமாவோட கல்யாணத்தில் சாப்பிட்டோம்ல, ஞாபகம் இல்லை உனக்கு? சாப்பிட்டோம். அங்கே சாப்பிட்டோம். அங்கே தான் நான் முத நான் சாப்பிட்டு அங்கே தான் சாப்பிட கற்றுக்கிட்டேன். தக்காளி பச்சடினா அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்களா, நீ சொன்னீங்களா புதன்கிழமை வந்து அது பேர் புதன்கிழமைன்ற பாரு. புத்தானத்தில் வந்து அந்த ஃப்ரெண்டு இருக்கானா? புத்தானத்தில் இருக்கானா அந்த ஃப்ரெண்டு? மட்டன் பிரியாணி வந்தாச்சு. இதில் மட்டன் பீஸ் தாங்க மெயின். எங்களுக்கு வந்து இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். மாமா கறியே இல்லை மாமா. இருக்கு. இது மட்டன் ஜஷு ஃபுல் எலும்பு தான் மாமா. இங்கே இருக்குங்க கறி. கொதறேன் நான். போதும், ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். கண்ணு சாப்பிட்றா பாருங்க. கிட்டத்தட்ட 3 நாளாக மாமாட்ட கேட்டுட்ருக்கோங்க. சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால மாமா இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஃபைனலாக சாப்பிட வந்தாச்சு. இங்கே பாருங்க தந்தூரி போட்டு என்னென்ன பாடுபடுத்துறாங்க. நாங்கள் எல்லாமே கண்ணு வந்து கேட்க வந்து கவர் ஆகுங்க. அவள் வாட்டர் எடுக்க போகிறா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸில் தான் உங்களை வந்து பார்க்க வருவா. தோட்டில் வச்சுக்கோ. சாப்பிட மாட்டேன். தண்ணியே உஷம் தண்ணியை வேஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக துடைக்கக்கூடாது. மயோனஸோட இது சூப்பராக இருக்கும். இது என்ன க்ரீன் சட்னி, புதினா சட்னி. மயோனஸ் கேட்கலாமா? நான் எனக்கு கொஞ்சம் கேட்க போகிறேன். புதினா சட்னி நல்லா இருக்கும்.